ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் மேலே போய் கீழே இறங்கி வந்தால் உனக்கு தெரியும். சரி வா, கடையில் கொஞ்சம் சாமானை வாங்க வேண்டியது இருக்குது. நீயும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. டெய்லி 10 தடவை மேலே ஏறி ஏறி இறங்க வேண்டியது. ஐயோ, என்னது இது? மழை பெய்யுதா? ஹை ஜாலி. வெயிலா இருக்கேன்னு பார்த்தேன். ஐயோ, இது பாக்கறதுக்கு மழை தண்ணி மாதிரி தெரியல, பைப்புல இருந்து கொட்டுற மாதிரி தெரியுது. பண்டி அண்ணா, தண்ணி வருதுண்ணா. ஐயோ, யாரோ மோட்டார் போட்டுட்டு ஆஃப் பண்ணாம போயிருக்காங்க. ரோசக்காவுடைய அம்மா தான் ஆஃப் பண்ணாம போயிட்டாங்களா? பெரியமா. என்னடா சிண்டோ, அதுக்குள்ள உனக்கு என்ன வேணும்? நான் இன்னும் சமைச்சிட்டு தான் இருக்கேன், சாப்பாடு இன்னும் ஆகல. சாப்பாடு ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ பெரியமா, கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க பெரியமா. என்னடா சிண்டோ, அட கடவுளே, என்னது இது? தண்ணி இப்படி கொட்டிட்டு இருக்குது. ரோஸ் வீட்ல இருந்தா வருது. டே சிண்டோ, அந்த மோட்டார் எப்படியாவது ஆஃப் பண்ண முடியுமான்னு பாருடா. தண்ணி எப்படி வீணா போயிட்டு இருக்கு பாரு. பெரியமா, அவங்க மோட்டார் போட்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணாம போயிட்டாங்க பெரியமா. ஐயோ, இப்ப எப்படி ஆஃப் பண்றது? ஐயோ டேய் வழுக்குதுடா. ஐயோ பெரியமா, பார்த்து, போச்சு. பெரியமா கீழே விழுந்துட்டாங்க. பெரியமா என்னாச்சு பெரியமா உங்களுக்கு? ஐயோ போச்சு. பெரியமா ஏதாவது பேசுங்க பெரியமா. ஏன் பெரியமா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பண்டி அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பெரியமா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அம்மா, காலில் ரொம்ப அடிபட்டுருச்சுடா, நடக்கவே முடியல. டே சிண்டு, அந்த பண்டியை கூப்பிடுறா, முதல்ல அந்த தண்ணியை ஆஃப் பண்ண சொல்லுடா. என்னடா இது இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு? பண்டி அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. என்னடா ஆச்சு? ஐயோ, என்னது இது இப்படி ஊத்திக்கிட்டு இருக்கு? யாரு வீட்டுல இருந்து இப்படி தண்ணி வந்துகிட்டு இருக்கு? ரோஸ் வீட்டுல இருந்தா தண்ணி வந்துட்டு இருக்கு. போச்சு போ, இரு வர்றேன். பண்டி அண்ணா பார்த்து வாங்க, அந்த தண்ணியில தான் பெரியமா வலிக்க விட்டு கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப வழுக்குது. ஐயோ அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? வலிக்க விட்டு கீழே விழுந்துட்டீங்களா? டே ஆமாண்டா, வலிக்க விட்டு கீழே விழுந்துட்டேன்டா. நீ முதல்ல இந்த தண்ணியை ஆஃப் பண்ணுடா. எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு பாரு. ஊரே வெள்ளமா போயிரும் போல இருக்கு, அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குடா. சரி இருங்கம்மா, நான் முதல்ல போய் மோட்டார் ஆஃப் பண்ணிட்டு வர்றேன். ஐயோ, எங்க எல்லா இடத்துலயும் தண்ணியா இருக்கு. ஐயோ, இவங்க 2 பேரும் வீட்டை போட்டிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டாங்களே. என்னாச்சு? பண்டி மாம் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? மை காட் மம்மி, அங்க பாருங்க, நம்ம வீட்ல இருந்து தான் தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு மம்மி. ஓ மை காட் மம்மி, பர்த்டே பார்ட்டிக்கு போற அவசரத்துல வாட்டர் ஆஃப் பண்ணாம போயிட்டோம் மம்மி. பண்டி மாம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா பண்டி மாம்? வந்துட்டீங்களா? நல்ல வேளை, ஒரு வழியா வந்துட்டீங்க. இங்க பாருங்க, உங்க வீட்ல மோட்டார் ஆஃப் பண்ணாம போயிட்டீங்க போல இருக்கு. முதல்ல போய் ஆஃப் பண்ணிட்டு வாங்க போங்க. டே என்னடா இது, தண்ணி நிக்கவே மாட்டேங்குது. அவங்க மோட்டார் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா? அம்மா ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஆண்டி இன்னும் ஆஃப் ஆயிருச்சு. ஆண்டி ஆஃப் ஆயிருச்சு. மை காட் பண்டி மாம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? சாரி பண்டி மாம், நான் மோட்டார் ஆஃப் பண்ணாம போயிட்டேன். ஆண்டி, உங்க மோட்டார்ல இருந்து தண்ணி பயங்கரமா வந்துச்சு. அதுல எங்க பெரியமா வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாங்க ஆண்டி. ஐம் ரியலி சாரி பண்டி மாம், நான் பார்ட்டிக்கு போற அவசரத்துல மோட்டார் ஆஃப் பண்ணாம போயிட்டேன். நீங்க முதல்ல வாங்க, நம்ம டாக்டர் கிட்ட என்னோட கார்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்க கால்ல ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்க போதே. பரவாயில்ல விடுங்க ஜாஸ்மின், மறக்கிறதெல்லாம் சகஜம் தானே. கால் தான் ஏதோ வலிக்குது, என்னன்னு பார்த்துக்கலாம். நோ பண்டி மாம், நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்க முதல்ல வாங்க, நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். இல்லை ஜாஸ்மின், என்னால் சுத்தமாக வர முடியல. பண்டி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அவங்க. சாரி பண்டி மாம், சிண்டு ஏதோ குறும்பு பண்ணான்னு அவங்க கிட்ட ரொம்ப கோவப்பட்டேன். பட் இப்போ நான் தப்பு பண்ணதை மனசுல வச்சுக்காம நீங்க ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க. ஐம் ரியலி சாரி. அட விடுங்க ஜாஸ்மின், அவன் பண்ற குறும்பை பத்தி இந்த ஊருக்கே தெரியுமே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டே பண்டி, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணியாடா? அம்மா பார்த்து வாங்கம்மா, டாக்டரே வர்றேன்னு சொன்னாங்கம்மா. அம்மா நடக்க முடியுமாம்மா உங்களால? ரொம்ப வலிக்கிற மாதிரி தாண்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கேன். அந்த டாக்டர் அம்மா வர்றக்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணா, பெரியமாவால ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ள போகவே முடியலன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், வண்டியை நிறுத்துங்க. இந்த வீடு தான் நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த வீடு கீழே இருந்துச்சு, இப்போ மேலே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே சிஸ்டர், நீங்கள் மெடிக்கல் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நான் முன்னாடி போய் பேஷண்ட் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கார் இங்கேயே பார்க் பண்ணிவிடுங்க. ரோசக்கா, அங்க பாருங்க, அவங்க தான் டாக்டர் எங்க பெரியமாவை பார்க்க வந்திருக்காங்க. பாவம், எங்க பெரியமாவால சுத்தமா நடக்கவே முடியல. அப்பா, காலை அசைக்க கூட முடியலடா. ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்டா. அம்மா என்னம்மா இது, நீங்க இப்படி படுத்துட்டு இருந்து நான் பார்த்ததே இல்ல. பேசாம நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருட்டுமாமா? ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அந்த டாக்டர் அம்மா எப்படி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்டா. நீங்கள் கீழே போகிறப்ப ஜாக்கிரதையாக போங்க. அம்மா அங்க பாருங்கம்மா, டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் வாங்க டாக்டர். ஹாய் மாலா, என்னாச்சு?
காலில் அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணீங்க, ரொம்ப அடிபட்டுருச்சா? டாக்டர் எங்க அம்மா தண்ணியில வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. கால் அநேகமா ஃப்ராக்சர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தமா அசைக்க முடியலன்னு சொல்றாங்க. கால் வேற வீங்கிருச்சு டாக்டர். ஓகே ஃபோனில் பேசுகிறப்பவே நான் கேட்டேன், ரொம்ப பெயினாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் எனக்கு ஒரு சேர் கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். மாலா, இங்கே வலிக்குதா? லைட்டாக வலிக்குது டாக்டர். அப்படியே ஒவ்வொரு இடமா டச் பண்ணுறேன். இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே ஐயோ அம்மா தொடாதீங்க, இங்கே உயிர் போகுது. இந்த இடம் ஓகே. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அடிப்பேன், லைட்டாக பெயின் ஆகும். ஐயோ வலிக்குது டாக்டர், வலிக்குது. அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மேலே போக போக அதிகமாக இருக்கு டாக்டர். ஐயோ வலி, உயிர் போகுது டாக்டர். அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது டாக்டர். அங்கே இல்லை டாக்டர், இங்கே கொஞ்சம் அதிகம். ஓகே மாலா, எக்ஸாமின் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஃப்ராக்சரே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கட்டு போட்டு விட்டு பார்க்குறேன். ஒரு 2 டேஸில் தானாக செட் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும். ஓகே. அட என்ன டாக்டர் அட்மிட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கட்டு போட்டு விடுங்க, அதுவே சரியாயிடும். டாக்டர் எங்க அம்மா இந்த மாதிரி படுத்துட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லை டாக்டர். எனக்கு என்னமோ கால் உடஞ்சிருச்சோன்னு டவுட்டா இருக்கு டாக்டர். காலெல்லாம் உடையலப்பா, உடஞ்சிருந்தா இந்த மாதிரி இருக்க முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். ஆக்சுவலி உள்ளே ஒரு மைனர் ஃப்ராக்சர் இருந்தாலும் இருக்கும். பட் நான் தான் கட்டு போட்டு விட்டுட்டேன்ல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இவங்க 3 டேஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும். காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா தானாக க்யூர் ஆகிடும். எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, புரியுதில்ல? ஐயோ எங்க அம்மா தானே எல்லா வேலையும் பண்ணுவாங்க டாக்டர். எனக்கு சமைக்கவெல்லாம் தெரியாது டாக்டர். அப்ப நான் என்ன டாக்டர் பண்றது? அதுவும் கரெக்டு தான். ஒன்று பண்ணுங்க, வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் பாட்டி வீடு, பாட்டி தாத்தான்னு யாரையாவது வேணால் வர வச்சுருங்களேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்ட்டில் இருந்தால் தான் கால் சரியாகும். இல்லாட்டி கண்டிப்பாக 3 டேஸுங்கிறது 3 months கூட ஆனாலும் ஆகும். புரியுதில்ல? டாக்டர் டாக்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு மேலே சைக்கிள் ஏறி கால் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க டாக்டர். போகலாமா? ஓகே மாலா, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி 3 டேஸில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. மெடிசின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பண்டி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கல? டே பண்டி, டாக்டர் எப்போவுமே அப்படி தாண்டா பயப்படுத்துவாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு தரேன்டா. அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. டாக்டர் சொன்னதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் சிண்டுவுமே சரி இன்னும் 3 டேஸ்க்கு எல்லா வேலையும் நாங்களே பண்றோம் சரியா? நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டேம்மா. அவங்க நாளைக்கு காலையில நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் மட்டும் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னடா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கியா? நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா விடுங்கம்மா, எல்லாம் நானும் சிண்டுவும் சேர்ந்து குப்பை பண்ணது தானே. நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், விடுங்க. இந்த கிச்சன் என்ன இவ்வளோ மோசமா இருக்கு? இந்த சிண்டு பையனை கிச்சனுக்குள்ளேயே விடக்கூடாதுமா, அவ்வளோ மோசமாக்கிட்டான். அவனுக்கு வேற பசிக்குதுன்னு சொன்னானேடா. பேசாம ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறீங்களா? அம்மா ஹோட்டல்ல நேத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதே எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இருங்க, நான் ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிரெட் வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரெட்டே சாப்பிட்டுக்கலாமா? அதுவும் கரெக்டு தான்டா. வெளியில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டா ஏதேதோ பிரச்சனை வருதுங்கிறாங்க. நீ க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் பசிக்குதுன்னு அழுக ஆரம்பிச்சிடுவான்டா. அப்பாடா, இப்பதான் வீடு பாக்குறக்கே சூப்பரா இருக்கு. அம்மா இங்க பாருங்க, நீங்க கிளீன் பண்ற மாதிரியே வீட்டை நான் பயங்கரமா நீட்டா கிளீன் பண்ணிட்டேம்மா. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? டே பண்டி, அப்படியே அந்த பொம்மையெல்லாம் வச்சிருக்கேல்ல, அந்த கூடை 2 எடுத்து பெட்டு கடியில போட்டுடா. அது அங்கங்க இருந்தா ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். அம்மா நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க. நான் கீழே போய் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரெட்டு பால் எல்லாம் வாங்கிட்டு வர்றேன் சரியா? அம்மா நான் வர்ற வரைக்கும் நீங்க எந்திரிக்க கூடாது. சரிடா, நீ பார்த்து போ. அந்த சிண்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத சரியா? டே சிண்டோ, இங்க பாரு, எங்க அம்மா உடம்பு சரியில்லை, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்கேன்டா. அடுத்தது பாத்திரம் கழுவ போறேன், நீயும் வந்து ஹெல்ப் பண்ணுவா. அண்ணா நான் இங்கிருந்து பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னா, நீங்க அப்படியே ஒவ்வொன்னா கழுவி கமுத்தி வச்சிருங்க சரியா? ஏ பண்டி, காலில் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தா பண்டி, பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி வேணும்னு சொன்னேன்ல, நான் இன்னும் ஒரு 2-3 குடம் கிணத்துலேருந்து எடுத்து தரேன். ஆமா நான்சி, எங்க அம்மா எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அண்ணா இந்தாங்கண்ணா கேட்ச் பிடிங்க. அண்ணா என்னன்னா நீங்க நான் தூக்கி போட்டுட்டு இருக்கேன், அப்படியே கண்டுக்காம நின்றுட்டு இருக்கீங்க. டேய் என்னடா இது, ஒவ்வொரு பாத்திரத்தையும் அப்படி தூக்கி போட்டுட்டு இருக்க. என் தலை மேல விழுந்த தலை என்னடா ஆகுறது? முதல்ல தூக்கி போடாத நிறுத்து. அண்ணா ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் நான் மேல இருந்து கீழே வந்தேன்னா சாயந்தரமே ஆயிரும்ண்ணா. தூக்கி போடுற, நீங்க கழுவுங்க. இவங்கிட்ட ஹெல்ப் கேட்டு நான் வேலை பண்ணணும்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான். எங்க அம்மா கால் உடைஞ்ச மாதிரி எனக்கு கைதான் உடையும். நீ ஒன்னும் பண்ணாத சிண்டு, அமைதியா நில்லு. பண்டி இந்த சோப்பு போடுறேன், அப்படியே தேய்ச்சி கழுவி இங்கேயே கவுத்தி வச்சிரு. நல்லா வெயில் அடிக்குதுல்ல, காஞ்சிரும். நல்லா
ஃபர்ஸ்ட் சோப்பு போட்டு தேய், அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊத்துறேன், அப்படியே கழுவிடு சரியா? நல்லா சோப்பு போட்டாச்சு, நீ அப்படியே தண்ணிய மேல ஊத்து நான்சி. அண்ணா நான் வேணா மோட்டார் ஆன் பண்ணி அப்படியே பைப்பு தண்ணி ஃபுல்லா விடவா? நான் ஈஸியா கழுவிடலாம். பண்டி, உன் தம்பி சொன்ன மாதிரி பண்ணா டேங்கே காலி ஆயிடும். அவ்வளவு தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தண்ணியிலேயே கழுவி காய வச்சிடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் எபிசோட் நம்பர் 919 ஹவுஸ் லிஃப்டிங் வீடியோவில் பண்டிங்கிற நேம் எவ்வளோ டைம் யூஸ் ஆயிருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட்ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் தப்பான ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல இருந்து கரெக்டான ஆன்சர் அனுப்புறவங்களை மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரீவியஸ் எபிசோட்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலேகா, தாம்பரம், தனுஷ், திருச்சி. ஸோ இது வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கிறவங்க நேம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுறேன். ஓவியா, கிரிஷ், ஸ்ரீலேகா, தனுஷ், ஹிதயா, கவன்யா, விக்னேஸ்ரீ, சௌனிகா ஸ்ரீ, தர்ஷிதா, கவிதா, அஜய், ஸ்ருதி, ஹம்சா, கவினயா, சமிக்ஷா, சிவானி, இனிகா ஸ்ரீ.